தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 96579657. சரி, இதெல்லாம் முதல்ல எப்படி நடந்துச்சு? சென்சி டிஎம்கேன்னு திடீர்னு எங்க இருந்து கிளம்பிச்சு இதெல்லாம்? கொத்தடிமை இன்டெலெக்சுவல்னு சொல்லுவேனா? நாங்கெல்லாம் இன்டெலெக்சுவல் தான். உடன் பிறப்புகளே வணக்கம். வணக்கம்டா மாப்ளே. ஜென்சி அப்படின்னு சொல்றதுக்கான டேர்ம்கான அர்த்தமே அந்த மீட்டப்ல முடிஞ்சு போச்சு. இதை வந்து அந்த நடத்துற அந்த மேல இருக்கிற அந்த 4 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, சரி அவங்க 4 பேராவது ஜென்சி ஆடான்னு பார்த்தா அந்த 4 பேர்லயுமே கொஞ்சம் முத்தன மூஞ்சிங்க தான் இருக்குதுங்க. யார் யாரெல்லாம் இந்த ஷோ நடக்க கூடாதுன்னு பெர்மிஷன் கொடுக்காம எங்களை கஷ்டப்படுத்தி இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தடையா இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்துல இன்னைக்கு ஷோ நடக்க போகுது, கலைஞர்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எதை ஃபாலோ பண்றாங்கன்னா அதை மட்டும் சொல்லுங்க. திராவிட கொள்கைகள் அதெல்லாம் பேசினா கூட பிரச்சனை இல்லை, நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான் வேற சொல்றாங்க சார். We are proud Kottus. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. தாவேக்கால இருந்து இளைஞர்கள் எல்லாம் கிளம்பி வந்து அதிமுக சேர்ந்துருக்காங்க. அந்த ஜோக் தெரியுமா உங்களுக்கு? ஒரு போஸ்ட் போடுறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படி சிரிச்சு நின்று இருக்கிறாரு. திமுகவுடைய ஒரு ஆர்கனைஸ்டு ஷோ இது வந்து ஒரு ஃபேக் நேரேட்டிவ். இது தன்னிச்சையாக ஒருத்தன் வந்து திடீர்னு ஆரம்பிச்சு நீங்கெல்லாம் வாங்க ஒன்று திரளலாம், எங்கிருந்தாலும் வாருங்கள், வாயில தான் வந்து எனக்கு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இப்போ இருக்கிற உங்க கையில இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ கொத்தடிமைகள், எஸ் வி ஆர் ப்ரௌட் கொத்தூஸ், வி ஆர் 200 ரூபி ஊபி அப்படின்னு சொல்ல வைக்கிறது உங்களுடைய மாற்றம். இதுதான் உங்களுடைய அரசியல் இல்லையா? நம்ம பண்ற அரசியலை நியாயப்படுத்துறதுக்கு, நேர்மைப்படுத்துறதுக்கு, மக்களை நம்ப வைக்கிறதுக்கு உங்களுடைய ஜென்சி கிட்ஸை யூஸ் பண்ணிட்டு இது இல்லையா ஒரு கேவலம்? கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் புகழ் சார். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 20 நாள்ல வந்து டிஎம்கே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் நடந்திருக்கு சார், நடத்திருக்காங்க சார். அது என்னது? அப்படிலாம் பண்ணவே ஜென்சி டிஎம்கே அப்படி சொல்லி ஒரு மீட்டப் நடத்திருக்காங்க சார். எல்லாமே பயங்கரமான ஜென்சி பீப்புள்ஸ் தான் அங்க உட்காந்துருக்காங்க. எல்லாமே திமுகவோட வரலாறு, டிஆர்பி ராஜெல்லாம் வந்திருந்தாரு சார். அவர் என்ன வேலை அங்க ஜென்சில? எல்லாருமே ஜென்சி அங்க அதே அவர் ஏஜ்ல இருக்க பீப்புள் தான் சார் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஜென்சி அப்படின்னு சொல்றதுக்கான டேர்ம்கான அர்த்தமே அந்த மீட்டப்ல முடிஞ்சு போச்சு. இதுல வந்து அந்த நடத்துற அந்த மேல இருக்கிற அந்த 4 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, சரி அவங்க 4 பேராவது ஜென்சி ஆடான்னு பார்த்தா அந்த 4 பேர்லயுமே கொஞ்சம் முத்தன மூஞ்சிங்க தான் இருக்குதுங்க. ஆமா. ஒரு பையன் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு, கருப்பு கண்ணாடி ஃபுல்லா அந்த ஒரு வேஃபர்ஸ் கிளாஸஸ் போட்டே பேசிட்டு இருந்தாப்ல ஒருத்தர். அவருக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் ஃபுல் ஒயிட்டா இருக்குது. சார் நீங்க எந்த ஜென்சி? சில பேருக்குலாம் வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங் டையிங் ஹேர், கிரே ஹேர் இருக்கும். இந்த மாதிரி இது ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் மாதிரி இல்ல, ஆளே கொஞ்சம் மெச்சூர்டா தான் இருக்கிறாப்ல. ஆளே போஸ்ட் மெச்சூர்டா இருக்கிறாரு. இவர் எதுக்கு இங்க என்ன பண்றாருன்னு எனக்கு புரியல. நான் என்ன கேட்கறேன், அந்த மீட்டிங்ல அந்த கார்னர்ல ஷோவோட அந்த ஸ்டுடியோடைய எட்ஜில் மேல இருந்து அவங்க ஸ்டேஜை காட்டி அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பேன் ஷாட் ஒன்று இருந்துச்சு ஆடியன்ஸ் பக்கம். அதுவே வந்து போன்ல எடுத்ததுன்றனால எஃபிஎஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம்லாம் பாஸ் பண்ணி பார்க்க முடியல, கொஞ்சம் பிளர் தான் வருது எல்லா ஷாட்டும். அதுல பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து 1 2 அங்க ஒரு 3 இங்க 4 5 என்னடா இது டேய் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஜென்சியோட எண்ணிக்கையா நம்ம அங்க பார்த்ததே. இது ஒரு பிரச்சனை. அதையும் தாண்டி சரி ஸ்டேஜ்ல மேல இருக்கிறவங்க நாளா இருக்காங்கன்னா அவங்களும் இல்ல, அதுலயும் வந்துட்டு வயசான பீஸுங்கெல்லாம் நிறைய உட்காந்துட்டு இருங்க. சரி, இதெல்லாம் முதல்ல எப்படி நடந்துச்சு? சென்சி டிஎம்கேன்னு திடீர்னு எங்க இருந்து கிளம்பிச்சு இதெல்லாம்? யாரோ நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா, நான் என்னோட புரிதல் படி ஓகே இந்த மாதிரி வந்துட்டு இந்த புதிய இது நம்ம வாங்க ஜென்சி யாரெல்லாம் இருக்கீங்களோ வாங்க, நீங்களாம் நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணுவோம், அந்த இடத்துல மீட் பண்ணுவோம். அந்த பையன் வீடியோ போட்ட உடனே இந்த சின்ன பையனோட வீடியோ நான் கூட பார்த்த உடனே என்ன நினைச்சேன்னா, சரி ஏதோ ஒரு பையன் தன்னிச்சையா எழுந்து திமுக மீது வந்து இப்படி ஒரு இதுவா, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, நாங்க பாருங்க என்ன பண்றோம்னு அப்படின்னு அதுக்காக கொதிச்செழுந்த ஒரு இளைஞன் போல மீண்டும் வருவோம் அப்படின்னு யாரும் வந்திருக்கான் போலன்னு பார்த்தா அந்த பையன் திமுகவுடைய இளைஞர் அணியில ஏற்கனவே உள்ள இருக்கிற ஒரு ஆளு. அந்த பையன் தான் இதை பண்ணிருக்கான். பேசிக்கலா இதுக்கு முன்னாடி அந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி படத்துடைய ரிவ்யூல எல்லாம் வந்து நின்று பேசியிருக்காரு. பராசக்தி திமுகவுடைய படம், திமுக கட்சியில இருந்து அதுக்கு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணாங்க கட்சி ரீதியாகவே. அதுல இந்த பையனையும் உள்ள அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு ஃபேன்ஸ் மீட் மாதிரி நடத்துவாங்கல்ல, அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடியோலாம் இந்த பையன் உட்காந்துருக்கான். சோ பேசிக்கலி இவங்க டீம்ல அனுப்புற ஒரு 10 பசங்கள்ல ஒருங்களா இருக்காங்க. அப்ப இதுல இருந்து அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு, இந்த திமுகவுடைய ஒரு ஆர்கனைஸ்டு ஷோ இது வந்து ஒரு ஃபேக் நேரேட்டிவ்.
இது தன்னிச்சையாக ஒருத்தன் வந்து திடீர்னு ஆரம்பிச்சு நீங்கெல்லாம் வாங்க ஒன்று திரளலாம் எங்கிருந்தாலும் வாருங்கள் வாயிலதான் வந்துடும் எனக்கு அந்த மாதிரியே கிடையாது. இது ஃபுல் ப்ரீ ஸ்கேம். திமுகவுடைய அன்யூஷுவல் இதுவே கிடையாது, இது யூசுவல் ஸ்கேம். இது அதுக்கு ப்ரொமோஷன் பண்றாங்கல்ல சார். இப்போ அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி இடத்துல நடக்குது அப்படின்னு, அதுக்கு அவங்க அப்படி சொல்லவே இல்லை சார். ஒரு இடத்துல கூட, அதுவும் ஒரே பையனா திருப்பி திருப்பி வீடியோ போடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த ஷோ நடக்கக்கூடாதுன்னு பெர்மிஷன் கொடுக்காம எங்களை கஷ்டப்படுத்தி இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தடையா இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்துல இன்னைக்கு ஷோ நடக்க போகுது, கலைஞர் நடக்க போகுது அப்படிலாம் சொல்றாங்க. இவங்க எதை ஃபாலோ பண்றாங்கன்னா, அதை மட்டும் சொல்லுங்க. நோ, எங்களை தடுக்க நினைக்கிறீங்க, ஒடுக்க நினைக்கிறீங்க, எங்களுக்கு போலீஸ் வந்து காவல்துறை எனக்கு அனுமதி தரல, அதே ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் காப்பி அடிச்சு வேணாம், அதை மட்டும் சொல்லி கம்பேர் பண்ணி என்னை காண்டே எடுத்துறாதீங்க. நான் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறேன், அதே அப்படியே போகட்டும். ரைட்டா? இப்ப இதுல என்ன ஜோக்குனா, இவங்க வந்து இந்த மாதிரி போய் கொடுத்த சொல்றாங்க. நீ முதல்ல யார்கிட்ட கொடுத்த, எந்த ஸ்டேஷன்ல கொடுத்த, இத சொல்லு ஃபர்ஸ்ட். எந்த ஸ்டேஷன்ல கொடுத்த, எந்த மண்டபத்துல, அங்க போய் மண்டபங்கள் கேட்டோம். ஐயோ டேய், இவங்க வேற என்னை டார்ச்சர் பண்றாங்களே, டேய் இந்த காப்பி பேஸ்ட் நீங்க நிறுத்தவே மாட்டீங்களாடா. அது வந்து ஒரு மண்டபத்துல போய் கேட்டோம், எங்களுக்கு எந்த மண்டபம் கொடுக்கல. யாரு? திமுக காரன். ஆட்சியிலே இல்லைன்னா கூட பார்த்தா பயப்படுவானுங்க மக்கள் இல்லையா? இப்ப நம்மளே இன்னொரு 4 வீடியோ எக்ஸ்ட்ராவா போட்டோம் அப்படின்னா நமக்கு கமெண்ட் போடுவானுங்க. கமெண்ட், டேய் என்னடா பண்ற நீ அப்படிமாங்க. அன்னைக்கு எனக்கு முந்தா நாள் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 11:30 மணிக்கு எனக்கு போன் வருது. என்ன சனிக்கிழமை ராத்திரி, சத்தியமா சொல்றேன். இப்ப நான் என் போன் எடுத்து காட்டுறேன். என் போன்ல வந்து பிளாக்னு போட்டு வச்சிருக்கேன் அந்த நம்பரை. ரைட்டா? 11:30 மணிக்கு போன் வருது. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி எடுத்துட்டேன். சம்டைம்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு டு அட்வர்டைஸ் ஹியர்னு நம்பர் போடுறோம். அதை பார்த்துட்டு அட்வர்டைஸ் பண்றதுக்கு நைட் 11:30 மணி யாரா காட்டும், நான் கூட அட்டன் பண்ணுவேன். சம்டைம்ஸ் பார்த்தா உண்மையா நம்மளுடைய இவங்க தொண்டர்கள், நம்ம கட்சியை தாவேக்காவுடைய தொண்டர்கள், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. 11:30 மணிக்கு தான் அந்த மாதிரி வாழ்த்து வந்தது இல்லை. எதுக்கும் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணா நல்லா தண்ணியை போட்டு ஒரு ஆளு, ஏய் யாரா நீதானா அவன் வீடியோல பேசுறவன் அங்க இங்கன்னு கத்துறானுங்க. சார் ஆஃபீஸ் டைம்ல கால் பண்ணுங்க, இந்த டைம்லாம் பேசாதீங்க. ஏய் எடா பெரிய ஆஃபீஸ்ன்றாரு, போனை கட் பண்ணிட்டு நம்பரை பிளாக் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி பண்றவங்க தான் திமுக காரங்க. இந்த திமுக காரனுக்கு ஒருத்தன் மண்டபம் தர மாட்டேன்னு சொன்னான். ஐயோ இவனுங்க வேற, இவனுங்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பெரிய டார்ச்சர்டா, இவனுங்க கிட்ட வச்சு ஐயா என்ன வேணும், எடுத்துக்கங்க ஏன் சொல்ல போறானுங்க. இவங்களுக்கு இடம் தரலையாமா, மண்டபம் கிடைக்கலையாமா, தடைகளுக்கு மண்ணா கட்டி வாய வருது எனக்கு. இது பேசிக்கா திமுக கட்சியுடைய ஒரு இனிஷியேட்டிவ். வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் புரிந்து கொள்வதற்காக கூறுகிறேன், இது கட்சியின் ஒரு இனிஷியேட்டிவ். கடைசியில் இது எங்க நடந்துச்சு? கலைஞர் மண்டபம். எங்க? கலைஞர் மண்டபம். கலைஞர் மண்டபத்துல நடந்துச்சு. இந்த கலைஞர் அறிவாலயத்துல, கலைஞர் மண்டபத்துல நீ நடத்துறதுக்கு உனக்கு இது டிராமா. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கிடைக்கலையா, கடைசியில கலைஞர் அறிவாலயத்துல கிடைச்சதாமா. அப்போ நீ அங்கதான் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்ட. எப்படி கிடைச்சது? கடைசி நிமிஷத்துல திடீர்னு போய் இந்த லைட்டு செட்டு இந்த இதெல்லாமே கடைசி நிமிஷத்துல 2 நிமிஷத்துல பண்ணி நீங்க ரெடி பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல நீங்க ரெடி பண்ணீங்க. லாஸ்ட் மினிட்ல தன்னிச்சையா ரெடி பண்ண உங்களுக்கு டிஆர்பி ராஜாவோட கான்டாக்ட் எங்க இருந்து கிடைச்சது? டிஆர்பி ராஜா எப்படி எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு அந்த ஷோக்கு வந்தாரு? ஜூலி எப்படி வந்தாங்க? இது எப்படி ஆர்கனைஸ்டா நடந்துச்சு? எனக்கு பதில் சொல்லுங்க நீங்க. இல்ல அந்த சிறுவன் நம்மளுடைய கட்சியிலிருந்து ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றான்றத பார்த்த உடனே டிஆர்பி ராஜா, அடடா இந்த மாதிரி ஒரு நடக்குதா, உடனடியாக நாமமங்கல் செல்ல வேண்டும். ஜூலி போன் எடுத்து பார்த்துட்டு, இந்த படத்துல எல்லாம் வரும்ல சோசியல் மீடியால ஒரு வீடியோ, வாங்க நீங்க கண்டிப்பா இங்க வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு போட்டா உடனே அந்த வீடியோ எல்லாரும் போன்ல போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த முருகதாஸ் படத்துல எல்லாம் வரும்ல ஒரு 12 ஸ்கிரீன்ல, அப்படி எல்லாரும் டிரைவர் வண்டியை திருப்புங்க, இந்த படத்துல வர ஷாட்டு திருப்பி டிஆர்பி ராஜா அங்க போயிட்டாரு. டிஆர்பி ராஜா மக்கள் போடுறதையோ இல்ல வந்து இந்த மாதிரி சமூகத்துல எல்லாருமே போடுறதெல்லாம் சோசியல் மீடியால பாத்துட்டு இருந்தாருன்னா அவர் திட்டத்தை கூட தான் பாத்துட்டு இருந்திருப்பாரு. மக்கள் கேட்கற கோரிக்கை கூட பாத்து இருந்திருப்பாரு. போய் அதெல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. அதெல்லாம் கிடையாது. இது ஆர்கனைஸ்டா டிஎம்கே கட்சி நடத்தின கட்சி நிகழ்ச்சி. அதுக்கு பேரை மட்டும் மாத்தி ஜென்சி டிஎம்கேன்னு வச்சு இந்த சின்ன பசங்கன்னு சொல்லி ஃபேக்கா ஒரு 28-30 வயசுல இருக்கிறவங்க ஜென்சின்னு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி பொய்யா ஒன்னு ஏத்தி மேல நிப்பாட்டாங்க. இதுல 25-27 இருக்கிறதே ஒரு 2 பேர் தான். மிச்சம் 3 நாளே பாத்தீங்கன்னா நல்லா முத்தன மூஞ்சியா தான் இருக்குது. 35 கிட்ட இருக்குங்கெல்லாம். இதுங்களை ஏத்தி நல்லா ஏத்தி உட்கார உள்ள வச்சுட்டு கீழே இருக்கிறதெல்லாம் கிளம் என்ன கணக்கு தம்பி அதை கண்ணாடி ஏடு ஒன்னும் தெரியல என்ன பேசிட்டு இருக்காங்கலாம் அப்படின்ட்டு இப்படி பாக்குறாங்கலாம். அதுல ஜென்சியாடா அதெல்லாம் மேடையில ஏறி பேசுறாங்க சார். அதே மாதிரி திராவிட கொள்கைகள் அதெல்லாம் பேசினா கூட பிரச்சனை இல்லை, நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான் வேற சொல்றாங்க சார். எனக்கு அதுல வந்து சீரியஸா ஒரு பிரச்சனை என்னன்னாங்க,
இந்த யங்கர் ஜெனரேஷன் வந்து ஏதோ ஒரு சேஞ்சை விரும்புது. அது சேஞ்ச்னா பார்ட்டி சேஞ்ச் தான் நான் சொல்ல வரலங்க. நீங்க அதான் சொல்றேன், தாவேக்காவை நீங்க கேள்வி கேளுங்க. இதே ஒரு மேடையை போட்டு இந்த இளைஞர்கள்னு சொல்லப்படுற இவங்களே கூட தாவேக்கா மீது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இந்த 30 நாட்கள்ல தாவேக்கா எங்கெங்கெல்லாம் சரி பண்ணுச்சு, எங்கெங்கெல்லாம் தவறா நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், ஆக்கப்பூர்வமா எதிர்த்த அநியாயத்துக்கு கேள்வி கேளுங்க. நீங்க சூப்பரா கேள்வி கேளுங்க, சூப்பரா இருந்திருக்கும், செம்மையா இருந்திருக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தி பாலிடிக்ஸா இருந்திருக்கும். பரவாயில்லடா, ஏறி அடிக்கிறாங்கடா, வெறித்தனா, இது தாவேக்கா vs டிஎம்கே போல இருக்குது, சூப்பர் பார்க்கலாம். நீங்க அதை விட்டுட்டு மேல ஏறி நின்றுட்டு இந்த வயசுல இருக்கிற பசங்க கொத்தடிமைன்ற வார்த்தை வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டுங்க. கொத்தடிமைன்ற வார்த்தை என்னன்னா, காலகாலமாக பரம்பரையாக நாங்க எல்லாருமே உங்க பரம்பரைக்கு கொத்தடிமைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நடந்த ஒரு பெரிய கொடூரமான ஒரு விஷயம் இந்த உலகத்துல. அமெரிக்கால வந்துட்டு ஆப்ரோ அமெரிக்கன்ஸா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்லேவரிலாம் அந்த டைம்ல இருந்துச்சு. 12 years a slaveன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, முடிஞ்சா போய் பாருங்க ஹாலிவுட்ல. அந்த படத்துல ஒருத்தன் வந்து தன்னுடைய சும்மா போயிருந்திருப்பாங்க எங்கேயோ மார்க்கெட்டுக்கு, திடீர்னு பார்த்தா டக்குன்னு அவனை தூக்கி வளைச்சு எடுத்துட்டு போயிருவானுங்க. அவன் எங்க மிஸ் ஆனானே தெரியாது. அவங்க குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கலாம் தேடுங்க, எங்க அவங்க அப்பா எங்கன்னு தேடுங்க. காணாம போயிருவாரு அவங்க அப்பா தூக்கி போயிருவாரு. அவர் வந்து ஒரு பிளாக் மேனா இருப்பாரு, ஆப்ரோ அமெரிக்கன் சொசைட்டியை சேர்ந்த ஒரு பிளாக். அவர் தூக்கிட்டு போயிருவானுங்க அந்த பிளாக் அமெரிக்கனை. எங்கன்னு தேடுவாங்க எல்லாருமே. அவர் காணாம போய் அவர் பல வருடங்களாக அந்த வீட்டுல போய் அங்க வந்து எவனோ ஒருத்தன் இருப்பான், ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தன், அவனுக்கு போய் இவரை வந்து அடிமையா அந்த ஊர்ல கண்ணை திறந்து விட்டுருவானுங்க. இங்கிருந்து இவன் இந்த இடத்த விட்டு எஸ்கேப்பே ஆக முடியாது. எஸ்கேப் ஆகும் நினைச்சா அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு துணியும் உருவி அடின்னு அடிப்பானுங்க. அவன் அவ்வளவு வருஷம் அங்கேயே அடிமையா இருப்பான். யாராவது ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்க போனா அடிப்பானுங்க. கடைசி வரைக்கும் அவன் அடிமையாவே அங்க வாழ்ந்துட்டு இருப்பான். எப்படியோ ஏதோ ஒண்ணு பண்ணி படத்தோட கிளைமேக்ஸ்ல அவன் வந்து தப்பிச்சு தன்னுடைய குடும்பத்தை போய் பார்க்கும்போது அவனுடைய மனைவி வந்து இன்னொருத்தருக்கு வந்து திருமணம் ஆயிருந்திருப்பாங்க. இந்த வீட்டுல வேற ஒரு ஆள் கதவை திறந்து எஸ் அப்படிம்பாரு, ஒய்ஃப் இருப்பாங்க, இவரோட ஒய்ஃபாக இருந்தவங்க இப்ப இருப்பாங்க, அங்க குழந்தைங்க இருக்கும், இப்படிதான் இருக்கும். அந்த ஒய்ஃப் அப்படியே அழுவாங்க, ஏன்னா இவர் காணாம போயிட்டாரு, என்ன ஆனாருன்னு தெரியல. இன்னொரு திருமணம் பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து இப்ப பெருசாயிடுச்சு, இன்னொரு குழந்தை இருக்குது, இந்த மாதிரி வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்படிப்பட்டது ஸ்லேவரின்றது வந்து கொடூரத்திலையும் கொடூரமான ஒரு விஷயம். கொத்தடிமைகள்னு ஏன் வந்துட்டு இவ்வளவு நாளா திமுகவை பார்த்து திமுகவின் ஊப்பிகளை பார்த்து சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து எப்படி மனசாட்சியே இல்லாம ஒரே ஒரு குடும்பத்துல வந்த ஒரே ஒரு ஆளு அவருடைய பையன் தலைமுறையா அவங்க தலைவர்களா இருப்பாங்க. உங்க கட்சியில இருக்கிற அடுத்தவங்களை கூட நீங்க தலைவராக விட மாட்டேங்கிறீங்க, மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, முதலமைச்சராகவும் நீங்க தான் ஆவீங்க, எல்லாமே நீங்க தான் ஆவீங்க. அப்ப நாங்களாம் உங்களுக்கு என்ன கொத்தடிமைகளான்னு போய் கேளுங்கடா அப்படின்னு திமுகவினரை பார்த்து சொன்னா, இவருங்க மேடையில போய் ஏறி நின்று நாங்கள் கொத்துக்கள் தான், ஆமால் வி ஆர் கொத்தூசுன்றான். அவன் என்னங்க இவன் என்ன யாருங்க இவன் பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுங்க. இவன் தான் ஃபியூச்சரா? இவன் தான் வந்து ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கானா? இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து எப்படி, நான் என்ன சிம்பிளா கேட்கறேன், ஜென்சி டிஎம்கேவா ஆகட்டும், அவன் வந்து 90s கிட்ட ஆகட்டும், 70s கிட்ட ஆகட்டும், எவனா ஆகட்டும், என்னுடைய சிம்பிள் கொஸ்டின் உன்ட்ட நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன், 1 to 1. அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஊழலே பண்ணலையா? திமுக வந்து மக்களோட பணத்தை கொள்ளையே அடிக்கலையா? பல ஆயிரம் கோடி சொத்து இவங்களுக்குலாம் இருக்குதுன்னு சொல்றாங்களே வெளியே, அதெல்லாம் ஃபேக்கா? இவ்வளவுதான் என் கேள்வி. இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இதுக்கெல்லாம் நீ வந்து ஆமா அதெல்லாம் ஃபேக்கு, இல்ல அவங்களுக்குலாம் சொத்தே இல்லை, சாரி உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைமே இல்லை, நீ வந்து இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை, இந்த உலகத்துக்கே நீ தேவையில்லை, கிளம்புன்னு அவன்றான். அப்ப அப்படிப்பட்டவங்க தான் இன்னும் உட்கார வச்சுருக்காங்க இவங்க. நீ இந்த இதுல இருந்து எந்திரிச்சு வந்து நம்ம சொன்ன பாருங்க, கிருஷ்ணகிரியில ஒருத்தன் எந்திரிச்சு கேள்வி கேட்டான்னு சொல்லி, அவன மாதிரி ஒருத்தனா இவனுக்கு இருந்திருந்தானுங்கன்னா சூப்பர். கண்டிப்பா எந்திரிச்சுன்னு, டேய் நம்ம கூட்டத்துல நம்ம பண்றதே சரியில்லடா, நம்ம பண்ற திமுக அரசியலே மொக்கையா இருக்குது. இப்ப இவர் ஒருத்தர் எழிலன், டாக்டர் எழில் வந்துட்டு போட்டிருந்தாரு, நம்ம பேசியிருந்தோம், அவரு போட்டிருந்தாரு, வேற யாரோ ஒருத்தர் போட்டிருந்த பத்தி நம்மளுடைய வீடியோல நம்ம பேசியிருந்தோம். திமுக இருக்கிறவரே வந்து இந்த மாதிரி நம்மளுடைய அழிவுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் ட்வீட்ல போட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பேசணும். ஸோ அந்த மாதிரி நபர்களாக இருந்தாங்கன்னா சூப்பர். அந்த கட்சி திருந்துறதுக்கும் மாறுவதற்கும் அவங்களாம் முயற்சி எடுக்கிறாங்க, இல்லைன்னா வந்துட்டு முயற்சிகள் வீணாவை போயிடும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சின்ன பசங்களையும் கெடுத்து, ஆமா நாங்க கொத்தடிமைங்க தான், ஆமா நாங்க ஊப்பிக்கள் தான், நாங்கள் உடன்பிறப்புகள் தான், 200 ஆமா நாங்க 200 ரூபா ஊப்பி தான். எப்படி அதை நார்மலைஸ் பண்றீங்க கேட்டா, நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க, நான் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு தான் பேசிட்டு, ஃபுல் வீடியோல நான் பார்த்தாலுமே என்னுடைய குவெஸ்டின் என்னன்னா, நீ ஆமா நான் 200 ரூபா ஊப்பி எப்படி சொல்லுவ? நீ 200 ரூபா வாங்கிக்கிட்டு நீ உடன்பிறப்பா இருக்கிற, உடன்பிறப்புன்னு இந்த கட்சியில சொல்லிட்டு நீ 200 ரூபாயை வாங்கிட்டு உடன்பிறப்புன்ற இதை வந்து வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 200 ரூபா தான் உன்னுடைய உடன்பிறப்புடைய வேல்யூ, உன்னை 200 ரூபாய்க்கு அவன் ஏமாத்திட்டு இருக்கான்டா அப்படின்றத சொன்னா, ஆமா நான் 200 ரூபா ஊப்பி,
ஆமா நான் கொத்தடிமை, ஆமா எஸ் வி ஆர் ப்ரௌட்லி சேயிங் வி ஆர் கொத்தூஸ். அதுக்கு கை தட்டுறதுக்கு வேற ஒரு கூட்டம். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த தாவேக்கால இருந்து இளைஞர்கள்லாம் கிளம்பி வந்து அதிமுக சேர்ந்துருக்காங்க. அந்த ஜோக் தெரியுமா உங்களுக்கு? ஒரு போஸ்ட் போடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்படி சிரிச்சு நின்றுக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பசங்க, அந்த பக்கம் ஒரு 10 பசங்க. யாருன்னு பார்த்தா அதிமுகவுடைய துண்டை தோல்ல போட்டு ஃபுல்லா கட்டிங் எல்லாம் இப்படி பண்ணிட்டு முடி அப்படி இப்படி வச்சுன்னு ஒரு 10 பசங்க இந்த பக்கம் போசா நின்னுங்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் பார்த்தா திமுக அதிமுக மாதிரி தெரியலையே, டவுட்டா இருக்குது எனக்கு அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். சும்மா எப்படின்னா வந்துட்டு கொடி பறக்குது பாருங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார்ல பாத்தீங்களா? நம்ம அந்த இதுல வந்துட்டு சொன்னாரு குமாரபாளையத்துல வந்துட்டு எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ சொன்னாரு கொடி பறக்குது பாருங்க அவ்வளவுதான் சிக்னல் வந்துருச்சு அப்படி இப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்தாருல. அந்த மாதிரி இப்ப தாவேக்கால இருந்து எது இவங்க தோத்து போயிட்டு 47 சீட்ல உட்காந்துருக்காங்க. அவனுங்க 108 சீட்டு போயிட்டாங்களாம். இப்ப போய் என்னடா அது இந்த கட்சி ஜெயிச்சிருச்சு, இந்த கட்சி எனக்கு பிடிக்கவே இல்லை, சிஎம் வேற ஆயிட்டாரு இவரு, நான் வந்து சார் நான் உங்ககிட்ட வரேன் சார் அப்படின்ட்டு அதிமுக கிளம்பி வரானுங்களாம். திமுக தாவேக்கால இருந்து ஒரு 15 பேர் கிளம்பி வந்து இவர்கிட்ட சேர்றாங்களாமா. இது எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா? இந்த தேவையில்லாத மார்க்கெட்டிங்லாம் நமக்கு அவசியமா கோபாலு? கம்முன்னு போயிட்டு உக்காந்து எடப்பாடியில நம்ம தொகுதியில ஜெயிச்சோமா, உள்ள உக்காந்தோமா, அப்படி இப்படி அதனால நிம்மதியா இருந்தோமா, சட்டசபையை கூப்பிடுவாங்க சிரிச்சுட்டு போனோமா, அப்படி விட்டுறணும் வாழ்க்கைய. அதை விட்டுட்டு தாவேக்கால இருந்து இங்க வந்து சேர்ந்தாங்க. அதுதான் ஜோக்கே. இப்ப திமுக இருந்து சேர்ந்தாங்கன்னு சொன்னா நம்பி இருந்திருப்பானுங்க. தாவேக்கால சேர்ந்தாங்கன்னா அவனுங்களை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு வந்து இவனுங்க சொன்னதை நம்பிக்கிட்டு ஏதோ ஒரு இதுக்காக குடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்காக கொடுத்து இவன் கட்சி மாறின மாதிரியும் தெரியல, இதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கட்சியில இருந்தான்ற மாதிரியும் தெரியல, அவனை பார்த்தா அரசியல்வாதி மாதிரியே இல்ல. அவன் வந்து நின்றுட்டு இப்படின்றான், இன்னொருத்தன் எப்படின்றான், ஒருத்தன் பார்த்தா அவர் தோல்ல கையப்பட்டு மாப்பிள்ள என்ன சொன்ன மாதிரி வந்துட்டனான்ற மாதிரி நிக்கிறான் ஒரு 10 பேர். இது மாதிரி எடுத்து போட்டு இருக்காரு அவரு. திருச்சி ஏர்போர்ட்ல வந்து சிஎம் விஜய் வந்திருந்தாரு இல்லையா சார்? அப்போ வந்து துரை வைகோ அவர்கள் வந்து மீட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை மதிமுக வந்து ஜாயின் ஆயிடுமோ சார்? அதான் அது மாதிரி செய்திகள் வந்து ஆமா அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜூன் 27 28 வந்துட்டு மதிமுக வந்து இந்த மாதிரி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பாத்திருக்கீங்க என்ன செய்தி வந்திருக்குது? அதான் சார், அண்ணாமலை அவர்கள் வந்து பர்த்டே கிட்ட வரப்போது புதிய கட்சி ஒண்ணு ஓபன் பண்ண போறாரு. அவரு பிறந்த நாளுக்கு வந்து தன்னுடைய கட்சியை வந்து அறிவிக்க போகிறார்ன்ற மாதிரி. அது எப்படின்னா அவங்க கார்ல வந்து பிஜேபி கொடி இல்ல அப்படிங்கிற வழக்கு கூட நோட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே. அதுக்கு ஃபண்டிங் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ஆமா சார், அவர் மனசுக்குள்ள அரசியல்லே நான் இல்லைன்ட்டு எங்கேயோ ஒதுக்கி போயிட்டேன், செய்திகள் வரும்போதெல்லாம் என் பேரை இழுத்து விட்டுறீங்களா, இவரும் சேரலான்ட்டு பின்னாடி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதுக்கு என்னமோ இவரு தான் வந்து போய் சொல்லி நினைக்கிறேன். போயிட்டு ஸ்டாலின் அவர்களை நேர்ல பார்த்து நீங்க ஏன் வந்து எடப்பாடியோடு சேரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேனாமா. நான் எங்கடா சொன்னேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி எது நடந்தாலும் இவரை சேர்த்து விட்டுறாங்க. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் இழுத்து விட்டுறானுங்குள்ள. அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியல, பட் அது எனக்கு தெரியாது. பட் அவர் வந்து பாஜக மீது அன்பு கொண்டவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள், பாஜகவினர் மீது அன்பு கொண்டவர், பாஜகவினரோடு ரொம்ப நெருக்கமாக உள்ளவர். அவருடைய இதுலலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து RSS பாஜக சிந்தனையுடையவர்கள் தான் வந்துட்டு அவருடைய கட்சி ஆரம்பிக்கலாம்னு நடத்தினப்ப குருமூர்த்தி அவர்களை ஒன்னா இணைச்சுட்டு தான் அவர் வேலையை பார்த்தாரு. அது பத்தாததுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஐடியாலஜி அவருடைய கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினைச்சப்பே அவர் சொன்னது என்ன அப்படின்னா வந்துட்டு அது என்னது ஆன்மீக அரசியல்னு அவனுக்கு கொண்டு வர போறேன். ஆன்மீக அரசியலா அப்படின்னா அப்படின்னு கேட்டாங்க. யாருக்குமே அப்படின்னா என்னன்னே புரியல. இவர் அப்படிதான் சொன்னாரு, நான் வந்து ஆன்மீக அரசியலை கையில் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி சார் நீங்க கையில் எடுக்க நான் வந்துடுறேன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவரும் போயிட்டாரு. ஏன்னா கிளம்பிட்டீங்க சார் நானும் போறேன்ட்டு போயிட்டாரு. அப்ப இந்த மாதிரிதான் அவருடைய இது இருந்தனால இது வந்து நடக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஃபண்டா வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இல்லாதது ஒண்ணும் கிடையாது. அதுவும் வந்து ஒரு நல்ல ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கணும் அப்படின்னு ஒருவேளை நம்ம அண்ணாமலை சொல்லியிருந்தாருன்னா மேபி பண்ணுவதற்கு வாய்ப்பு. அண்ணாமலை அவர்கள் கட்சி அவர்கிட்ட இல்லாத காசா அவர்கிட்ட இல்லாத ஃபண்டான்னு கேக்குறீங்களா? இல்ல சார், அண்ணாமலை அவர்கள் புதுசா கட்சி ஓபன் பண்றதை பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா பாஜக ஒரு சீட் தர மறுத்தாங்க, சில விஷயங்களுக்கு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இவர் வந்து புதிய கட்சி ஓபன் பண்றாரு. அவரே சொல்லியிருந்தாரு ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து புதிய கட்சி ஓபன் பண்ணாம அவர் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருல்ல சார், அது பண்ணாம இருந்ததுனாருன்னா ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு சான்ஸா இருந்திருக்கும் ஒரு மாற்றத்திற்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொன்னாங்க. அண்ணாமலை ஆஸ் அ பர்சனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல லேர்னட் மேன், ஒரு நல்ல அறிவார்ந்த ஒரு விஷயம், ஒரு மனிதன்.
என்னன்னா சேர்ந்த இடம் சரியில்லை, இதை நம்ம ஏற்கனவே ஆமா. பேசியிருக்கோம். ம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாஜக மாதிரி கட்சியில் இல்லாமல் வேற எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்றது வந்துட்டு ம். ஓகே, இவர மாதிரி நம்ம படிச்ச ஒரு ஆள் வந்து நம்ம கிடைப்பாங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் இவ்வளோ படிச்சிருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. ம். பட் அங்க போனதுக்கு அப்புறம் அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது Okay. என்னன்றது நமக்கு தெரியல. ம். அண்ட் இப்போ வந்து அவருக்கு முதல்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஃபண்ட் பண்ற நிலைமையில தான் திரு அண்ணாமலை இருக்கிறாரான்றது எனக்கு தெரியல. பிகாஸ் அவர் மேலேயே வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வந்துச்சு அந்த டைம்ல. ஆமா. பல கோடி ரூபா பணத்தை வந்துட்டு இந்த கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தப்ப வந்துட்டு அவர் பாஜகவுடைய தமிழ்நாடு கட்சி தலைவராக இருந்தப்ப அவர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதனால Okay. அவருக்கெல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபண்டு தேவையா, இதெல்லாம் உண்மையாக இருக்குமெனில் அப்படின்றது ஒரு கொஸ்டின். இல்ல அவர் மீது வைக்கப்பட்டது எல்லாமே வந்து ஒரு அவதூறு மட்டும்தான், மற்றபடி அவர் ஒன்றும் வந்துட்டு அதிகார துஷ்பிரயோகம்லாம் பண்ணி பாஜகவுடைய அந்த தமிழ்நாடு தலைவராக இருக்கும்போது அவர் ஒன்றும் அப்படிலாம் வந்து கையாடலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேபி அவருக்கு ரஜினிகாந்த் அவரோட ஃபண்டு தேவைப்படலாம். பட் இந்த ஃபண்டுங்கிறதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான நீட் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப இல்ல. ம். அவருக்கான ஸ்கோப்பே இப்ப இல்ல. ஆமா. பாஜக ஸ்கோப் உடஞ்சு போச்சு, ம். திமுக ஸ்கோப் உடஞ்சு போச்சு, இவங்க 2 பேரும் அடிச்சுப்பானுங்க. இப்ப நீ உள்ள வந்தீங்கன்னா எதை வச்சு அரசியல் பண்ணுவீங்க? என்ன உங்களுடைய அரசியல் எதை வச்சிருக்கும்? ஐடியாலஜி எதை வச்சிருக்கோம், எதை வச்சிருக்கும்? யாரை எதிர்த்து, யாரை எதிர்த்து பண்ணுவீங்க? ஐடியாலஜிலாம் விட்டுருவோம், யாரை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணுவீங்க? ம். விஜய் அவர்கள் எதிர்த்து அரசியல் பண்ணுவீங்களா? விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு இப்ப டிஎம்கே இருக்குது. டிஎம்கேவை தாண்டி நீங்க ஒரு பெரிய எதிரியா உங்களை காட்ட முடியுமா? பாஜகவை தாண்டி நீங்க ஒரு பெரிய எதிரியா உள்ள வர முடியுமா? முதல்ல ம். என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கான ஸ்கோப் இருந்த டைம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீரியத்தோட நீங்க வெளியே வந்த வேகத்துல நயினார் நாகேந்திரன் அவங்க வந்துட்டு தலைவரா ஆக்கும் போதே அப்படி வந்துருந்தீங்கன்னா அது வேற. வேற கண்டிப்பா. இது ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி அண்ணாமலை அவர்களை பத்தின நியூஸ் கவரேஜ் வந்து ஆரம்பிச்சு எல்லாமே போயிடுச்சு, சேச்சுரேஷன் பாயிண்ட் போயிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 96, 97 விட்டுட்டு 2019 கோவிட் டைம்ல திடீர்னு மண்ட குழம்பி போய் நான் வரேன்னு சொல்லி நின்று அந்த மாதிரி இருக்குது. இது இப்ப என்ன இவர் இப்போ வந்து என்ன பண்ண போறாரு? இதுல இருந்து ஆரம்பிச்சு 31 வரைக்கும் 29 லட்சம் வரைக்கும் இப்பல இருந்து டார்கெட் பண்ணி அடிக்க போறாரா என்ன தெரியல. கேக்குறாங்க அவர்கிட்ட, ஆனா அவர் அதை மறுக்கவும் செய்யல. சொல்றேன், பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அதனால அதுல ஏதோ இருக்குதுன்றது தெரியுது நமக்கு. மேபி வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அவர் வந்தாருனாலுமே வாட் ஸ்கோப் ஹி ஹஸ், அதை வச்சு எப்படி அவரால் சஸ்டைன் பண்ண முடியுன்றதெல்லாம் வந்து ஹியூஜ் கொஸ்டின். அதே மாதிரி சார், கோயம்பேடுல வந்து நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு 18 வயசு பெண்ணை வந்து கார் ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க. அப்படிதான் செய்தி வந்திருக்குது. சரி, இப்ப வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா வந்து ஒரு 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 ஸ்டார் ஹோட்டலுமே ஒரு பப் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கோங்களேன், ரெஸ்டோ பார். அந்த ரெஸ்டோ பார்ல வந்து ஒரு பப்ல வந்து தகராறு நடந்திருக்குது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு குரூப்புக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடுவுல. இவங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியல. யூஸ்வலா கொஞ்சம் வந்துட்டு மது அருந்தினதுக்கு அப்புறமா வந்துட்டு அங்க இருக்கிற பெண்கள்கிட்ட பேசுறதுக்காக சில முயற்சிக்கிறதும், அந்த முயற்சியில் அந்த பொண்ணு பதிலுக்கு பேசலனாலோ இல்ல வந்துட்டு இவங்க ஏதாவது ஒண்ணு நடந்துக்க முயற்சிக்கும் போது வந்துட்டு அந்த பெண் வந்து அதுக்கு பதிலுக்கு வந்துட்டு இது கொடுக்காம கோவப்பட்டா உடனே இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒண்ணு கிளம்பி வந்துடும்ல ஒரு கோவத்துல. அந்த மாதிரி என்ன நடந்துச்சுங்கன்றது யாருக்குமே இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு அந்த சண்டையில அவங்கள வெளியே துரத்திட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த பெண் மீது இவங்க கார் ஏற்றி கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி செய்தி வந்துருக்கு. அப்போ இது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும். இப்போ இவ்வளவு ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம வந்து முதல் செய்திகள் எதுவும் தெரியாம சொல்ல முடியாது. பட் மக்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நடந்திருக்கு, இதை பத்தி நீங்க பேசலையேன்னு கேட்பாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது, நம்மளும் பார்த்துருக்கோம். பட் நமக்கு அதை பத்தின ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா அதிகமா தெரியாத இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல அதை பத்தி நம்ம பெருசா எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. பட் இது ஒரு கொடுமையான விஷயம். கண்டிப்பா. ஒரு பொண்ணு தினமும் இந்த மாதிரி பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள் வந்து தினமும் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டே இருக்கு. அதுவும் வந்து அவங்க போறாங்க, ரைட், ஓகே. இப்போ வந்து பெண்கள் ஆண்கள்ன்றதை தாண்டி எல்லாருமே இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பாருக்கு போவாங்க, ரெஸ்டோக்கு போவாங்க. இது வந்து இந்த Tier 3 Tier 2 சிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். Tier 1 சிட்டிஸ்ல, மெட்ரோபாலிட்டன், காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்ல இது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கான சேஃப்டி இல்லை, அவங்களுக்கான ஒரு பவுன்சர்கள் அவ்வளோ பேர் இருந்தும் அது உள்ள முடிஞ்சு போயிடுது. அந்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அன்சேஃபா இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். கண்டிப்பா. ஓகே. ஸோ அப்போ அதை மீறி இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு பெரிய பெரிய மோசமான விஷயம். அதை பண்ணவங்க என்ன பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சு தவறு செய்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக நான் இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் ஏறிட்டே போயிட்டு இருக்கு நம்ம ஊர்ல. வந்து என்ன இது, நீங்க வந்து டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து நீங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வர வரைக்கும் இங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து தாங்காது, தமிழ்நாட்டுல டைம் காத்துட்டு இருக்க மாட்டாங்க மக்கள் யாருன்னா சொல்றாருல உதயநிதி அவர்கள். நான் என்ன சிம்பிளா கேட்கிறேன், இந்த ஆட்சி அந்த ஆட்சி, இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் விடுங்க.
மக்களுடைய மனநிலையவோ இந்த மாதிரி தவறுகள் செய்யறவங்களுடைய மனநிலையை மாத்துறதுக்கு, சரி செய்யறதுக்கு, அவங்கள சரியான பாதையில் எடுத்துட்டு போறதுக்கு உங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ஓகே, நீங்க என்ன ரிஃபார்ம்ஸ் பண்ணீங்க? ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, ஒன்றும் வேணாம், உங்க வீட்டில் குப்பை இருக்கு, அந்த குப்பையை எடுத்துட்டு போறதுக்கு டெய்லி மாநகராட்சி வண்டி அனுப்புது. அந்த வண்டி வரும்போது கத்திக்கிட்டே வருது, வீட்டில் குப்பையை வச்சுக்காதீங்க, அனுப்புங்கன்னு மாநகராட்சி ஒரு பாட்டை போட்டு அனுப்புது. மனுஷனுடைய மனசுக்குள்ள இருக்கிற குப்பையை அள்ளி வெளியே எடுத்து போடுறதுக்கு ஒரு அரசாங்கம் என்ன முயற்சி செய்யுது? இந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த மக்கள்லாம். நீங்க ராஜா, நாங்க வந்துட்டு உங்களுடைய அடிமைகள் மாதிரி தானே எங்களை வச்சிருக்கீங்க. சரி, அப்ப நீங்க எங்களுடைய பணத்தை, எங்களுடைய வேர்வையை ரத்தத்தையும் உறிஞ்சி எங்களுடைய டாக்ஸ் பணத்தை எல்லாத்தையும் வச்சு நீங்க நல்லா ஜாலியா ஒரு கவர்மெண்ட்டை நடத்தி அதுல இருந்து எங்க பணத்துல இருந்து நீங்க உங்களுடைய சுய லாபத்துக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு வாழ்றீங்களா சந்தோஷமா? நாங்க அதுல இருந்து ஆக்சுவலா பலன் அடைகிறது ரொம்ப கம்மி. எங்க டாக்ஸ்ல இருந்து நாங்க சம்பாதிக்கிறது வந்து நாங்க பலன் அடைகிறது வந்து வெறும் 5% 2% தான். நீங்க தான் எங்க கிட்ட இருந்து ஒரு 40-50% சந்தோஷமா இருக்கீங்க எங்கனால. அப்ப நான் என்ன கேட்கறேன், இந்த மக்கள் மீது உங்களுக்கு அக்கறையே இல்லையா? உங்க கவர்மெண்ட்ல என்ன பண்ணீங்க 5 வருஷம்? 2021 26 வரைக்கும் இப்படிப்பட்ட பசங்களுக்கு என்ன பண்ணீங்க? ஒரு ஸ்கூல் பசங்களுடைய மனநிலையை வந்து சரி செய்யறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? கல்லூரி மாணவர்கள்ட்ட போயிட்டு இந்த கவர்மெண்ட் சார்பில் இருந்து என்ன நடவடிக்கை எடுக்குது? ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, ஒரு என்ஜிஓ மூலமாவோ ஏதோ ஒன்று நடத்தி இந்த மாணவர்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசவாது முயற்சி பண்ணியிருப்பீங்களா? அப்ப எதுவுமே பண்ணாம இன்னைக்கு வந்துட்டு சட்ட ஒழுங்கு செய்யற, சட்ட ஒழுங்கு சும்மா ஒரு அரசியல் பண்றதுல இந்த கட்சியை அந்த கட்சியை மாத்தி மாத்தி போறதுல ஒண்ணுமே மாற போறது கிடையாது. இவங்களை மாத்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? இதுதான் முக்கியம். அதை மாத்த முடியுமா? அட்லீஸ்ட் தாவேக அரசனாலையாவது, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருக்கோம், எப்படியெல்லாம் வந்து இந்த மாணவர்களை வந்து சரியான வழியில் எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி சில விஷயங்களை தாவேக அரசாவது அட்லீஸ்ட் செஞ்சது அப்படின்னா வந்து அடுத்த இது வந்து ஃபியூச்சர் சரியா இருக்கும். ஏன்னா காமராஜர் அதை தான் பண்ணார். இப்ப இருக்கிறவன என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் இப்ப படிக்காம இருக்கிறான்ல, அவனால நான் படிக்க அனுப்புறேன். அவன் ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறமா படிச்சு நல்லா சூப்பரா வந்து அவன் ஒண்ணு பண்ணுவான். அவன் கரெக்டானதை அப்படியே எடுத்து போய்ப்பான். அவன் படிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கே அறிவு வந்துடும், அவன் எல்லாத்தையும் சரியா பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு அவர் மக்களை நம்பி ஒவ்வொருத்தரும் நீ பள்ளிக்கூடத்துக்கு வாடா அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்ப ஆரம்பிச்சார்ல, அங்கதான் ஆரம்பிச்சது மாற்றம். அந்த மாதிரி இப்ப இருக்கிற உங்க கையில இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ கொத்தடிமைகள், எஸ் வி ஆர் ப்ரௌட் கொத்தூஸ், வி ஆர் 200 ரூபி ஊபி அப்படின்னு சொல்ல வைக்கிறது உங்களுடைய மாற்றம். இதுதான் உங்களுடைய அரசியல் இல்லையா? நம்ம பண்ற அரசியலை நியாயப்படுத்துறதுக்கு, நேர்மைப்படுத்துறதுக்கு, மக்களை நம்ப வைக்கிறதுக்கு உங்களுடைய ஜென்சி கிட்ஸை யூஸ் பண்ணிட்டு பயன்படுத்துறாங்க. இது இல்லையா ஒரு கேவலம்? அதை மாற்ற முடியுமான்றதான். அண்ட் எனக்கு வந்து இந்த திமுக காரங்க கிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ நீங்க பேசிக்கா என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, திமுகவில் வந்து இவங்க அடிக்கிற ஜோக் சொல்றேன், என்ன பெரிய மாற்றம் நீங்க, இவங்க ஆட்சி வந்துருச்சு இன்னும் மாற்றமே வரல. இந்த படம் நெல்சன் படத்துலலாம் இந்த ரெட்டின் கிங்ஸ் கேட்பார்ல, அந்த மாதிரி மாற்றம் நீங்க மாற்றமே இல்ல அப்படின்ற. நான் என்ன கேட்கறேன், நான் ஒண்ணு கேட்கறேன். இப்ப இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, இவரும் நானும் இருக்கிறோம், ஓகேவா? என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, என் பங்காளி, நானும் அவரும் இருக்கிறோம், அடின்னு அடிச்சுக்கிறோம். 2025 போட்டு அடின்னு அடிச்சு இந்த ஏரியாலாம் ஊர்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீட்டை அட்டேக் போது திடீர்னு அடிச்சுப்பானுங்க, குடிச்சிட்டு வந்து ராத்திரி அடிச்சுப்பானுங்க, ஏரியாவில் புரண்டுப்பானுங்க, சண்டை போட்டுப்பானுங்க. ஏன்னு தெரியாது, சொந்தக்காரன் அங்காளி அடிச்சுட்டு பைத்தியக்காரன் அந்த வடிவேல் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனா இப்ப அவங்களுக்கு தாவே காட்சி வந்துருச்சு. இப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இவங்க அந்த திமுகவுல இருந்து இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இப்ப இந்த 2 பேரும் அடிக்க போகும்போது அது கை நிறுத்திடணும். அப்படியே ஏய் தாவேக்கார வந்துருச்சுடா, இப்போ சண்டை போடக்கூடாது இப்படி எதிர்பார்க்கறாங்க. நேற்று வரைக்கும் சண்டை போட்டுருந்தான், இன்னைக்கு டக்கு அப்படியே அடிக்க போகும்போது இந்த சாமி படத்துலலாம் வந்து உடம்புல அப்படியே ஒரு பவர் ஏறும்ல, அந்த மாதிரி தாவேக்கார அப்படியே சண்டை போடாம நிறுத்திடணும். குடிச்சிட்டு ரோட்டு வெளியே ஆட்டம் போட்டு இருந்தவனா திடீர்னு இன்னைக்கு அந்த பாட்டில் எடுத்து குடிக்க போகும்போது டக்குனு நமக்கு இன்னைக்கு சிஎம் முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டாரு, நம்ம இந்த பாட்டில் இனிமே தொடவே கூடாது அப்படின்னு கீழே எடுத்து வைக்க போறானா? இல்ல பொண்டாட்டியை தினம் போட்டு அடின்னு அடிக்கிறானே ஒருத்தன் வீட்டுல, அவன் அப்படி கையை ஓங்கினோடனே அவனுக்கு திடீர்னு அப்படியே தாவேக்கா மனசுல வந்தோடனே அந்த கையை அப்படியே இறங்கினே, மன்னிச்சிடுமா முதல்வர் விஜய் வந்து நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல போறாரா? இல்ல வந்து பிக் பாக்கெட் நேற்று வரைக்கும் ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தானே, அவன் இன்னைக்கு இந்த பர்ஸை எடுக்க போகும்போது திடீர்னு கையை நிறுத்திட்டு பாவம் இவரு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு, இவரோட பாக்கெட்டு நம்ம ஏன் பணத்தை எடுக்கணும், தாவேக அரசு வந்துருச்சு இப்படின்னு மாற போறான். எப்படிங்க இது மாறும்? இது எனக்கு பதில் சொல்லுங்களேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுவா இருக்கு, நீங்க இன்னும் எதுவும் செய்யாம இருக்கீங்க அப்படின்னு உதயநிதி ஒருத்தர் வீட்டுல உட்காந்து ட்வீட் போட்டுக்கிறாருல, அவருக்கு நான் தான் கேட்கறேன், இது எப்படி மாறும்? இது இப்படி மாற வாய்ப்பு இருக்கா? மாறாது, கண்டிப்பா மாறாது. இப்படி திடீர்னு பாக்கெட்ல கை எடுக்க போனா அப்படி கை எடுப்பானா? இல்ல ஒருத்தன் குத்த போன திடீர்னு கத்தி எடுத்து கீழே போட்டு விஜய் அவர்களே மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிமா? அப்படிலாம் யாரும் மாற மாட்டாங்க.
சிஎம் வந்துட்டாரு, சிஎம் மாறிட்டாரு, புது சிஎம்ன்றனால நம்மளும் புது மனுஷனா மாறிடுவோம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்ப இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த தண்டனைகள் வந்துட்டு கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல எப்படி நான் ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா இந்த பியூரோக்ரசி மொத்தத்தையும் நான் எப்படி ஸ்ட்ரிக்டா வச்சுக்க போறேன், இங்க இருக்கிற அதிகாரிகளை நான் என்னுடைய ஸ்ட்ரிக்ட்னஸ்ல எப்படி பயமுறுத்தி அவனை தவறு செய்யாம வைக்க போறேன் அப்படின்றதுலதான் இருக்குது முயற்சி. ஒவ்வொருத்தனும் இங்க ரோட்ல இருக்கிறவன் இந்த நான் சொன்ன இந்த பிக் பாக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தனும் புடிச்சா நீ வெளியே வர முடியாது அப்படின்னு அவனை பிடிச்சி உள்ள உட்கார வைக்கணும். அவனை திரும்ப பிடிச்சிட்டு நீ அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு நீ வெளியே போனா அப்புறம் எனக்கு என்னடா வேலை, போய் அடிச்சுட்டு வாடா அப்படின்னு போலீஸ்காரனே பல ஊர்கள்ல அனுப்பி வீட்டுல வந்துட்டு இந்த வீடு பூட்டி இருக்குது, இந்த வீட்டுல இருக்கிறவன் எங்க கிட்ட தான் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போயிருக்கிறான், 15 நாள்ல ஊர்ல இருக்க மாட்டானா, போய் அடிச்சுட்டு வாடான்னு சொல்லி அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல அடிச்சதுல 15 எனக்கு 30 உனக்கு அப்படின்னு பிரிச்சு கொடுத்து வேலை பார்க்குற போலீஸ்காரங்களை எப்படி மாத்தணும், இது எல்லாத்தையும் ஒரு நாள் 2 நாள்ல பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்கமே சரி கிடையாது. நம்மள இதெல்லாம் பண்ண வச்சு வேடிக்கை பார்க்கறது இந்த அரசாங்கம் தான். எம்எல்ஏக்கு ஒரு கட்டிங்க கொடுத்தா, கவுன்சிலர் ஒரு கட்டிங்க கொடுத்தா வேலை முடிஞ்சது, எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தானுங்களே. இவங்க எல்லாருடைய மைண்டுக்குள்ள போய் இவங்களை மாத்தணும்னா அரசாங்கத்தால மட்டும் 5 நாள்லாம் முடியாது. அதனால இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே 75 வருஷமா தலைமுடி கலைஞ்சிருச்சு 75 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க அப்படின்றத போய் உங்களை நீங்களே கண்ணாடி பார்த்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வாங்க அப்படின்னு திமுக ஊபிகளுக்கு கேட்டுக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ.